ஹாய் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரம்யா. இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். அப்புறம் நேற்றுக்கு எல்லாருக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே விஷயம் சொல்லும்போது ஒருத்தவங்க தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கேருந்து வந்துருங்கக்கா அப்படின்னாங்க. எங்கே வரணும் தம்பி? எனக்கு எல்லா சுதந்திரமுமே இருக்குது. என்னோடய வீட்டில் என் கணவர் மூலமாகவும் சரி, என்னோடய மாமியார் மூலமாகவும் சரி, எனக்கு எல்லா சுதந்திரமுமே எனக்கு இருக்குது. நான் யாருக்கும் அடிமையாகவும் இல்லை. நான் நல்லா தான் இருக்கேன். நான் எதை மீன் பண்ணி சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவம் பார்த்திங்கன்னா, போன மாதத்தில் நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். அப்போது வேலையை முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன்னா, பஸ் ரொம்ப நேரம் ஆகியும் வரவே இல்லை. கடைசியில் பார்த்தா அது கூட ஸ்கூலில் படித்த ஃப்ரெண்டு ஒருத்தவ வந்தாள். ஸோ சரி பஸ் வராத நல்ல விஷயம் தான், அவள் கூட நின்று பேசிகிட்டு இருப்போம்னு சொல்லி உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அடிக்கடி எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு கேட்டேன். அவன் சொன்னால் நான் திருப்பூர் பக்கத்தில் ஏதோ கிராமம் பேர் சொன்னால் சரியா ஞாபகம் இல்லை. அது எந்த கிராமம்னு சரியாக ஞாபகம் இல்லை எனக்கு. ஒரு கொஞ்சம் கிராமத்தில் தான் இருக்கேன். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், அப்படியே இயற்கையாக இருக்கும், வயக்காடு வாசனை அப்படி இருக்கும், நல்ல வாய்க்கால் ஆறு எல்லாம் அவ்வளோ அழகாக ஓடும். அங்கே மளிகை கடை வச்சுருக்கோம் நாங்கள், வெளியே கொண்டு போய் சரக்குலாம் போட்டு வருவாங்க என் வீட்டுக்காரங்க அப்படின்னு சொன்னான். சரியா அப்படியா அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஊரில் ஆளுங்களாம் எப்படின்னு சொல்லி கேட்டப்போ தான் அவள் சொல்கிறான், நீ சொன்னால் நம்புவியான்னு தெரில ரம்யா, ஆனால் இப்போவும் பார்த்தோன்னா அங்கே டீ கடையில் கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னான். கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்குறாங்களா? அவன்கிட்ட என்ன இந்த புதுசாக எதுவும் முறை எதுவும் பண்ணுறாங்கட்டோன்னே, அப்படிலாம் இல்லை, அப்படி பார்த்தா எல்லாருக்கும் தானே அப்படி கொடுக்கணும், ஜாதி பார்க்குறாங்க அங்கே, உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதின்னு பார்த்து குறிப்பிட்டவரை இந்த மாதிரி இவங்களாம் கீழே உள்ளவங்கன்னு சொல்லி அவங்களுக்கு இப்போது கொட்டாங்குச்சியில் டீ கொடுக்குறாங்க ரம்யா அப்படின்னு சொல்கிறா. எனக்கு உண்மையில ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னால் ஒரு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா, சில பசங்களுக்கு கடையில் ஜாமான் தர மாட்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம ஒரு சில இஷ்யூஸ்லாம் பார்த்துருப்போம். ஆனால் அந்த கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கிற மெத்தடு என்னையும் ஃபாலோ பண்ணுறாங்க பாருங்களேன். எனக்கும்போது அப்புறம் நம்ம என்ன சுதந்திரம் வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. இன்னுமே இப்போ உங்கள் ஊர்லலாம் இப்படி இல்லையா அப்படின்னு கேட்கல. எங்கள் ஊரில் கொட்டாங்குச்சியில் டீ குடிக்கல தவிர மற்ற எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கன்னா, இல்லைன்னு சொல்லவே இல்லைண்ணா. என்ன சொல்கிறது, இப்போ நம்ம இப்போ துணி துவைக்கிறாங்கன்னா அவங்கள ஒரு விதமாக மட்டமாக பார்க்குறது, பெருக்குறாங்கன்னா அவங்கள ஒரு விதமாக மட்டமாக பார்க்குறது. இதில் இப்போ மட்டமாக பார்க்குறதுக்கு என்ன இருக்குது? அவங்க சுத்தமாக வச்சுக்கிறாங்க, அவ்வளோதானே. அதுக்காக அவங்களாம் கீழ் ஜாதி தாழ்ந்த ஜாதி அதுக்காக அவங்கள மரியாதை இல்லாமலாம் பேசக்கூடாது. ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது துணி துவைப்பாங்களா, துணி துவைக்கிறவங்களையும் கூட்டி பெருக்கிறவங்களையும் பாருங்களேன், அவங்கள அவங்களோட வயசு குறைஞ்சவங்க கூட வா போன்னு சொல்லி பேசுகிறாங்க. அது ரொம்ப வேதனையான விஷயம். நான் என் பிள்ளைங்களை அப்படி வளர்க்க மாட்டேன். இது வரைக்கும் என் பிள்ளைங்கிட்ட நான் அப்படி வயசில் பெரியவங்க என்றைக்குமே வாங்க போங்க தான். இதில் என்ன ஜாதி இருக்குது? அப்போது ஜாதி நீங்களே உருவாக்கிட்டீங்க, அது கீழே கொண்டு அவங்களுக்கு அவங்கள தாழ்ந்த ஜாதியில் பிறந்தா அவங்க தரம் தாழ்ந்தவங்களா அப்படிங்கிற மாதிரி உருவாக்கி ஒரு முத்திரை குத்தி இன்னமும் இந்த மாதிரி கிராமங்கள்லாம் இருக்க தான் செய்யுதுல்ல. சிட்டியில் எப்படின்னு எனக்கு தெரியல, நம்மளுக்கு அந்த வாழ்க்கை நம்மளுக்கு தெரியாது. பார்த்திங்களா, நம்ம கிராமப்புறத்தில் இப்போவும் இருக்க தான் செய்யுது, ஜாதி வரி பிடிச்சி இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு சொன்னது இன்னும் வெளியே வரலன்னு நினைக்கிறேன். இன்னும் கொட்டாங்குச்சியில் தான். ஏன் 2 பேர்ட்டையும் காசு தானே வாங்குறாங்க? நீ டம்ளரில் கொடுக்குறவனுக்கிட்டே நீ காசு தான் வாங்குற. இன்னொன்று கேட்குறேன், 2 காசு நீ தனித்தனி பெட்டியில் போடுற, ஒரே கல்லாவில் தானே போட்டு வைக்கிற. இல்லை அவன் தாழ்ந்த அதிகாரம், அவட காசை வாங்க மாட்டேன்னு நீ சொல்கிறியா? இல்லை அவனும் வந்துட்டு காசுக்கு தானே டீ வாங்குறான், ஓசியில் வாங்கி குடிக்கிறான், கொட்டாங்குச்சியில் காஃபி கொடுக்குறாங்க. ஐயோ கடவுள், எனக்கு அந்த ஊர் தெரியல. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த பிள்ளையோட கான்டாக்ட் கூட என்கிட்ட இல்லை, ஆனால் கடையில் வாங்கி அது எந்த ஊருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஊர் பேரை நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உண்மையிலே எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னமும் இது பக்கத்தில் நம்ம சுதந்திர தின விழான்னு சொல்லி வீடு வீடாக கொடியேற்றி முட்டாய் திங்கிறதுலேயும் முடிஞ்சு போச்சு சுதந்திர தின விழா. இன்னமும் இந்த மாதிரி அடிமைகள் இருக்க தானே செய்கிறாங்க. ஆங்கிலேயன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தி வச்சுருந்தாங்களோ, அவங்கள்ட்ட மீட்டாங்களாம். எனக்கு என்னென்னா, அவன் அடிமைப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தப்போ நீங்களாம் அடிமையாக இருந்தீங்க. இப்போது உங்கள் கீழே அடிமையாக இருக்கிறதுக்கு ஆள் தேவைப்படுச்சு. அதனால் அவனை விரட்டி விட்டுட்டு நீங்கள் மேலே உங்களுடைய படத்தில் உங்களுக்கு கீழே உள்ளவங்களை காமிச்சு அவனை அடிமைப்படுத்துகிறீங்க. அவ்வளோந்தான். இதில் சுதந்திரம்னு ஒன்றுமே இல்லை. எதுலேயுமே சுதந்திரம் இல்லை.
நம்ம நாடோட நிலைமை இப்போ அப்படி தான் இருக்குது போல. இன்னும் மாறவே இல்லை பாருங்களேன். எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கொட்டாங்குச்சியில் காஃபி கொடுத்தா கொட்டாங்குச்சியில் கொடுக்குறாங்க. ஆமாம் ரம்யா, கொட்டாங்குச்சியில் தான் கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் பிள்ளைங்களை வந்து ஒன்னோட குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, குழந்தைங்களையே எல்லாம் குழந்தைங்க தானே விளையாடுவாங்க தானே, அவங்களையும் விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அந்த பிள்ளைங்களோட போய் விளையாண்டாங்கன்னா செம்ம அடி விழுது அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா நான் அது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை பற்றியெல்லாம். இவ்வளோ உங்கள் ஊர் பக்கம் கூட இந்த மாதிரி இருக்கலாம், நான் கேள்விப்பட்டது இல்லைல்ல. அதனால் நான் கேள்விப்பட்டது இப்போ தான் தற்சமயம்தான். அப்புறம் எங்கள் அப்பா ஒருக்கா சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஒருக்கா பாலிட்டிக்ஸில் இருந்தாங்களா. அப்போ வந்து இந்த எலெக்ஷன் விஷயமா டியூட்டி விஷயமா ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா நாட்டாமை, அந்த ஊரில் நாட்டாமை சரியா. நாட்டாமையோட இந்த நாட்டாமை என்ன சொல்கிறாங்களோ அதை தான் கேட்கணுமா. அப்போது நாட்டாமை சொல்கிறவங்களுக்கு தான் அந்த மக்கள் ஓட்டு போடணுமா. அந்த மக்களுக்கு ஓட்டு எதுக்கு போடுறோன்னு தெரியாது, யாருக்கு போடுறோன்னு தெரியாது, ஏன் போட சொல்கிறாங்கன்னு கூட தெரியாது. எங்கள் அப்பா சொல்கிறாங்க. நாட்டாமை கேட்பறான், எந்த கட்சிக்கு, இந்த கட்சி தான் இந்த இருக்குல்ல பாருங்கள் படம், இதுக்கு தான் போடணும் சரியா. எப்படி இருக்கோ அதை அமுக்குங்க சரியா, அமுத்துட்டு வந்து என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த நாட்டம் என்ன பண்ணுவாராம், இப்போ இந்த காலத்தில் 300 பேர் இருக்காங்கன்னா 300 பேருக்கு இவ்வளோன்னு சொல்லி அரசியல் கட்சிகிட்ட வந்து காசை வாங்கிடுவார். வாங்கிட்டு ஓட்டு போட்டு வருவாங்க பாருங்களேன். வெளியே நின்று பார்த்துக்கோங்க. நின்றுட்டு ஓட்டு போட்டியா, ஆமாம் எதுக்கு போட்டா, நீங்கள் சொன்னதாயே போட்டேன் அப்படிம்பாங்கண்ணா. ஏன்னா அவர் எப்படி சொல்லுவாங்களாம், இப்படி குறிஞ்சிக்கிட்டே சொல்லுவாங்களாம். ஆமாயா நீ சொல்கிறதே போட்டேன்யா அப்படின்னு சொல்லுவாங்களாம். உடனே வந்து பண்ணுவார தட்டாம்பயிர் இருக்குல்ல பயிர், அது பயிரை வச்சுக்கிட்டு இந்த அப்படின்ட்டு ஒரு சிரட்டையில் பயிரை கொடுத்துட்டு 300 ரூபா காசு எப்படி கொடுத்து அனுப்பிடுவாங்களாம். அந்த மக்களும் எதுவும் கேட்காம அது பாட்டுக்கு போயிடுவாங்களாம். இந்த சம்பவம் நடந்தேன்னா இது வந்து ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். இப்போவும் அப்படி இருக்குதான்னு தெரியல எனக்கு. இந்த மாதிரி சம்பவங்கள் நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருந்த சம்பவங்கள் நடந்த இடத்துக்கு போய் இப்போ அதோட நிலைமை எப்படி இருக்குன்னு கவர் பண்ணி போடணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான், பரவாயில்ல. இது தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையா. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நீங்களும் தெரிஞ்சுப்பீங்கள்ல. பார்ப்போம் நம்ம சுதந்திர இந்தியா இனி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இனி இந்த மாதிரி சம்பவம் நடக்கிற இடத்துக்கு டைரெக்டாக போயோ இல்லை யார் மூலமோ தான் வச்சு வீடியோ கவரேஜ் பண்ணி எனக்கு அந்த சேனலில் போகணுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். சீக்கிரமாக அதை நான் செஞ்சு காமிச்சிருவேன். எனக்கு அது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான், இன்னும் அப்படி இருக்குதான்ட்டு. ஸோ இதான் நம்ம சுதந்திர இந்தியா, இதை மீன் பண்ணி தான் சொன்னேன். அதனால் நீங்கள் வேறு எதுவும் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. நான் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கேன். யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ வீடியோவில் அவங்ககிட்ட நான் ஃபேஸை காமிச்சே பார்க்குறேன். ஃபேஸை ரிவீல் பண்ணி பேசுகிறதுக்கே மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் எதுவுமே சொல்லலை. அந்தளவுக்கு எனக்கு இண்டிபெண்ட் நிறையவே இருக்குது சரிங்களா. சரி, உங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இருக்குன்னா சொல்லுங்கள், நான் உங்கள் ஊருக்கும் வாரேன் சரியா. வந்து வீடியோ எடுத்து நம்ம சேனலில் போட்டுருவோம் ஓகேவா. சரி, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி கோயில் கூட இருக்குது. ஸோ நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நம்ம அந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். சரி, நீங்களும் வேலையை பார்க்க போங்க. டாடா பாய், see you.